இந்த வயரை மட்டும் சத்தம் போட்டு பேசுங்க. அந்த சைடு இங்கிட்டு வாயா. மைக்கை கொண்டாங்க பிடிச்சிக்கிறோம். அண்ணா மைக்கை கொண்டாங்க நாங்கள் பிடிச்சிக்கிறோம். தள்ளி தள்ளி இப்படி வாடு. ஸ்டாண்ட் போட்டு பிடிக்க வாங்க. அப்போ சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்கப்பா. சொல்லுங்கண்ணா ஆரம்பிங்க. உங்கள் பேர் சொல்லிட்டு சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் மருதுபாண்டி. நான் தும்மக்குண்டு ஊராட்சி வாலிப்பாறை கிராமம். இந்த மேகமலை புலிகள் சரணாலயத்துக்கு உட்பட்ட உச்சநீதிமன்ற வழக்கின் தீர்ப்பில் பல சட்ட முரண்பாடுகள் இருக்குது. அந்த முரண்பாடுகளை எடுத்து விலக்கி கூறுவதற்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இதில் முதல் முரண்பாடு என்னென்னா 28/2/2019 உச்சநீதிமன்றம் 3 நீதிபதி கொண்ட அமர்வு பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. வன உரிமை சட்டப்படி அவங்க ஆதாரமே இல்லாட்டினாலும் அவங்கள வெளியேற்றக்கூடாதுன்றது சொல்லியிருக்கு. அந்த 3 அமர்வு கொண்டதை இன்றைக்கி வந்த தீர்ப்பு வந்து 2 பெஞ்ச் அமர்வு கொண்ட நீதிபதி கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பேர் கொண்ட அமர்வு கொண்ட நீதி தான் செல்லுமே தவிர 2 பேர் நீதிபதி கொண்ட பெஞ்ச் சொல்கிறது வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் இந்த தீர்ப்பின் அடிப்படை என்ன அப்படின்னா 2022 ஹைகோர்ட்டில் எவிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன தீர்ப்பு தான் அதுவே வலியுறுத்துது. அப்போ 2019 உச்சநீதிமன்றம் 3 பேர் கொண்ட பெஞ்சு சொன்னதுக்கப்புறம் 2022 ஹைகோர்ட்டும் செல்லாது, இப்போ வந்திருக்க தீர்ப்பும் செல்லாது. அப்படியே இருந்தாலும் இந்த தீர்ப்பு 19/8/2026 மறுவிசாரணைக்கு வந்தப்போ 2 கோர்ட் ஆர்டர் கவர்மெண்ட் சைடில் போட்டிருக்காங்க. அதில் வந்து வெளியேற்ற எனக்கு கால அவகாசம் வேணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த வன உரிமை சட்டப்படி ஸ்டேட் லெவல் மானிட்டரிங் கமிட்டி இருக்காங்க. அந்த கமிட்டியை உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி தீர்ப்பாங்க தவறு. அதேமாதிரி இந்த கேஸ் வந்து மாஞ்சோலையில் தோட்ட தொழிலாளருக்கான காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கான கேஸில் மேகமலையில் மக்களை வந்து உள்ளே சேர்த்ததே தவறு. எங்களுக்கு அறிவிப்பு பண்ணாமல் இந்த உத்தரவு கொடுத்தது தவறுன்றதை சொல்கிறோம். அப்படி ஏற்கனவே இது சட்ட முரண்பாடு அதிகமாக இருக்கனால இந்த தீர்ப்பு ஏற்கனவே செல்லாது. இது மறுபடி 2022 ஹைகோர்ட்லேயும் ரிவ்யூ பெட்டிஷன் போடணும் கவர்மெண்ட் சார்பாக அப்படின்றதையும் கேட்டிருக்கோம். மேலும் இங்கே இருக்க பதட்டமான சூழ்நிலையை உடனே தணிக்கணும். ஏன்டா 118 அரசு ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அவங்க நேரடியாக அந்த நிலம் அவங்களுக்கு தான் சொந்தம், எந்த முகாந்திரம் இல்லாத சூழ்நிலை. அவங்கள வெளியேற்றினாலும் வன உரிமை சட்டத்தோட இதை கடைபிடிக்கணுமே தவிர அவங்க நேரடியாக நிலம் வேணுமா, காடு உனக்கு வேலை வேணுமான்ற மிரட்டல் போக்க கடைபிடிக்கக்கூடாது. மேலும் இங்கே வந்து சுனில் பன்வால் மலை கலெக்டர் என்ன சொல்லியிருக்காரு, மேகமலையில் 7000 சில்லற வனநிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 2009 ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிச்சது வந்து செல்லாது, நீங்கள் மறுபடியும் ரேத் வரி பட்டா கொடுக்கணும்னு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எந்த கணக்கிலுமே கொள்ளாமல் இந்த தீர்ப்பு வந்தது சட்டத்துக்கு முரண்பானது. இந்த அதேமாதிரி 118 மேலே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு, உடனே அவங்களை வெளியேற்றணுன்றது. இந்த மாதிரி எந்த பார்ட்டுமாலும் இந்த 19/8 இப்போ வந்த விசாரணையில் எந்த எழுத்துப்பூர்வமான ஜட்ஜ்மெண்ட்டும் வரல. அப்படின்ற பட்சத்தில் ஜட்ஜ்மெண்ட் எழுத்துப்பூர்வம் வந்தால் தான் நாங்கள் அடுத்து மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அது வரைக்கும் எந்த எவிக்ஷன் பிளானோ எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா 2019 சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து இன்னுமே இன்ஃபோர்ஸில் தான் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் எந்த தீர்ப்பும் அதுக்கு மேலே வர தீர்ப்பும்னா அது வந்து ஹோல்ட் பண்ணணுமே தவிர எங்களுக்கான வாய்ப்பும் கொடுக்கணும். மேற்கொண்டு ஆரம்பத்துலேருந்து வன அதிகாரிகள் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பெரிய மோதல் போக்கே இருக்குது. நடுநிலையான வனத்துறைகள் அதிகாரியை வச்சுக்கணுமே தவிர மிச்ச அதிகாரிகளை இங்கேருந்து மாற்றம் செய்யணும். அப்போ தான் இதுக்கு முழுமையான தீர்வு எடுக்கணும்னு சொல்கிறோம். இது அரசாங்கம் எங்களுக்காக ரிவ்யூ பெட்டிஷன் போடும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி போடாத பட்சத்தில் இன்ன வரைக்கும் டைம் இருக்குது. போடாத பட்சத்தில் விவசாயிகளை நாங்களே முன்னெடுப்போம். அதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. இது ரெண்டுமே எங்களுக்கு முடியாத பட்சத்தில் விவசாயிகள் ஒன்றிணைந்து மாபெரும் போராட்டத்தை, ஏன்டா வன உரிமை சட்டம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லாத்துக்கும் ஒரே சட்டம், எல்லா இடத்துலையும் போராட்டிருக்காங்க. நாடு வன உரிமை சட்டப்படும் போராடுற ஒட்டுமொத்தமாக நாடுதலே போராட்டத்தை, காலவரையற்ற போராட்டத்தை அறிவிக்க நேருன்றது நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கலெக்டர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க. இப்போ கலெக்டர் என்ன சார் சொன்னாங்க? கலெக்டர் இல்லை, சப் கலெக்டர் மேடம்கிட்ட கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 118 பேரை நீங்கள் உடனடியாக எவிக்ட் பண்ணணும்னு நியூஸில் வந்திருக்கு. அது உண்மையாக என்னான்னு கேட்டோம். கலெக்டர் நாங்கள் கேட்டு சொல்லணும்னு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் இந்த சட்டப்படி தான் செய்யணும். வன உரிமை சட்டப்படி என்ன ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்கன்னு நம்ம சொல்லி வந்திருக்கோம். சார், ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பில் நீதிமன்றத்துக்கு போகிறப்போ அரசு சார்பாகவும் ஒரு பெட்டிஷன் போடலாம், விவசாயிகளும் நீங்கள் போடுறதுல என்ன சார் தப்பு இருக்குது? நீங்களும் அதை சேர்ந்து போடலாமே. அதாவது பாமர விவசாயிகள் ஒன்றிணைந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டை நாடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்நாடுங்காட்சியாக இருக்கிறவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸை நடத்துறது சாமானிய விஷயம் இல்லை. அப்போ நம்ம என்ன நினச்சோம், நம்ம மக்கள் அரசு வந்து நம்மளுக்காக செய்யும், அரசு அதை கையாண்டுக்கிறோம், நம்மளோட குறைகளை நம்ம இங்கேயே சொல்லிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்படி அரசும் எங்களை கைவிட சூழ்நிலையில் நாங்கள் கண்டிப்பாக போவோம். இதுக்கு முந்தைய, அதாவது கிட்டத்தட்ட இது 30 வருஷ போராட்டங்களாக தான் இருக்குது.
இதுக்கு முந்தைய இருந்த அரசுகளும் உங்களுக்கு சாதகமாக பண்ணுறோம்னு சொல்லிட்டே செஞ்சாங்க. இன்றைக்கி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது நீங்கள் முன்னெடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இதுக்கு முன்னாடி இது பல வருஷம் நடந்தது வந்து எங்களுக்கு போதிய அறியாமை தான். ஏன்டா எங்களுக்கு தெரியாமையே எங்களுக்கு நோட்டீஸ் எதுவுமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிக்கையில் ஒரு நோட்டீஸ் வேணும், எல்லா மக்களையும் கேட்கணும். பாதிக்கப்படுறவங்கள கேட்காமையே ஒவ்வொரு உத்தரவும் வர்றதும் அன்னைக்கு இருக்க அரசு அமைச்சர் மூலிமா நம்மளுக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலிமா நடக்கிறதும் அதை தொடர்ந்து நாங்களும் எங்களுக்கு தெரியாமல் விட்டுட்டோம். இனிமேல் அதுபடி நடக்காது. இது வாழ்வாசாவா போராட்டம். அதனால் இனிமேல் விவசாயிகள் அரசு எங்களுக்கு ஒத்துழைக்கும் நம்புகிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்களே எல்லா சட்ட போராட்டமும் பண்ணுவோம், மக்கள் போராட்டத்தையும் முன்னெடுப்போம். ஓகே, அந்த 118 அரசு அதிகாரிகள் அரசு பணியில் இருந்தவங்க ஓய்வு பெற்றவங்க அவங்கள வெளியேற்றுவதற்கான உத்தரவு வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. அது எந்த தகவல் மூலமாக நீங்கள் அதை ஊடகத்தில் வருது. அதேமாரி இந்த 118 அரசு அதிகாரிகள் தான் முதல் கட்டமாக எவிக்ஷன் நோட்டீஸ் வந்திருக்கு. மற்ற யாருக்குமே எவிக்ஷன் நோட்டீஸ் முதல் கட்டமாக கொடுக்கல. இவங்களுக்கு கொடுக்குறப்ப மிரட்டல் துணியில் இப்போ இது பண்ணுறாங்க. உங்களுக்கு வேலை வேணுமா, நிலம் வேணுமா அப்படின்ற மிரட்டல் போக்க கடைபிடிக்கிறாங்க. அது அரசு அதிகாரிகளுக்கு வன உரிமை. அதாவது பாமரம் மக்கள்லேருந்து ஒரு முதல் தர பட்டதாரி என்ன ஒரு போலீஸுக்கு போயிருக்காங்க, ஒரு சிஆர்பி மிலிட்ரிக்கு போயிருக்காங்க, அங்கன்வாடி பணியாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஏன் ஒரு பாமர மக்கள்லேருந்து அடித்தட்டு மக்கள்லேருந்து முதல் தரப்பட்டாது ஒரு அரசு வேலைக்கு போகக்கூடாதுன்ற எண்ணத்தை இது அதிகாரத்து வர்க்கத்தோட எண்ணமாக தான் இருக்கே தவிர இந்த மாதிரி எண்ணங்களை விட்டுறணும். அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் வன உரிமை சட்டத்துப்படி அவங்க எலிஜிபிளாக இல்லையான்றதை வரைக்கும் அவங்களுக்கு ஒரே ப்ராசஸ் தான் ஏற்படுமே தவிர முதற்கட்டமாக அவங்களை மிரட்டல் துணியில் மிரட்டுறது அப்படின்றது வந்து ஏற்றுக்கிற முடியாது. ஒரு மக்களை வெளியேற்றினாலும் அது எங்களுக்கு வந்து பெரிய பின்னடைவு தான். ஆனால் சட்டப்படி செய்யணும். எதுனாலும் சட்டப்படி தான் செய்ய சொல்கிறோம். எங்களோட உண்மை நிலையை கோர்ட்டுக்கு இன்ன வரைக்கும் தெரிவிக்காத தான் எங்களோட நிலைமையை தவிர உண்மை நிலையை இனிமேல் எல்லா அரசாங்கமும் அதிகாரியும் தெரிவித்தால் எங்களுக்கு இந்த நிலைமை வராதுன்றது நம்புகிறோம். இப்போ அந்த 118 அரசு ஊழியர்கள் அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஆட்சியர் உத்தரவுன்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா, இல்லாட்டி சர்வே பண்ணுறது மாதிரி எதுவும் நோட்டீஸ் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? என்ன மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? இன்ன வரைக்கும் வரல. சர்வே பண்ணுறதாகவும் இந்த மாதிரி வரதாகவும் ஊடக செய்தி தான் சொல்கிறோம். அவங்க நோட்டீஸ் டைரெக்டாக வாங்கினவங்க சொல்லலை. என் பையன் மிலிட்ரியில் இருக்கான்ப்பா, எனக்கு வந்து என்கிட்ட வந்து மிரட்டுறாங்க, அவன்கிட்ட போய் கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னால் நான் என்னப்பா செய்கிறது, நீ கையெழுத்து போறியா இல்லைன்னு மிரட்டுறாங்க. இந்த நிலம் நான் என்னப்பா அவனுக்குண்டா நான் வச்சு பொழைச்சிட்ருக்கேன், அவங்க அண்ணன் இருக்கேன், அவங்க அண்ணனுக்கு பொழைக்க வேண்டியிருக்கு. இதில் எப்படிப்பா அவனை சம்மந்தப்படுத்த முடியும்? ஒரு அரசு சம்பளத்தை வந்து 2-3 பிரித்து எங்கள் புறத்தையும் கொடுத்துட முடியுமா? இல்லை அதவே டபுள் மடங்கு சம்பளத்தை கொடுத்துட முடியுமா? எப்படி அவன் குடும்பத்தை நம்பி அவன் அண்ணன் தம்பி குடும்பம் என் குடும்பம் எப்படி பிழைக்கும்? இந்த நிலத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அவனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற வேதனை தான் தெரிவிக்கிறாங்க. அதனால் அதுக்கு நம்ம சட்ட ஆலோசனை அடுத்தடுத்து என்ன செய்ய முடியுமோ ஒட்டுமொத்தமாக விவசாயி குழுவான்னு அதுக்கு பாடுபடும். ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட உத்தரவு வரலன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், இன்ன வரைக்கும் வரலன்னு அது தெரியலன்றாங்க. சப்ளைட் வந்து தெரியலன்றாங்க. மாவட்ட ஆட்சியரை சந்திக்க நான் கேட்டது வந்து அந்த 118 ஊழியர்களில் உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் அப்படி யாராவது இருந்திருக்கலாம், அவங்ககிட்ட அதை உறுதி பண்ணீங்களா? அவங்க உறுதி பண்ண நேரடியாக அவங்ககிட்ட வந்து அந்த மாதிரி எந்த உத்தரவும் இல்லை. நியூஸில் வர்றது தான். நியூஸில் வந்தோடனே பதட்டம் ஆயிடுதுல, இப்போ வந்துடுவாங்களோ அப்போ வந்துடுவாங்களோ அவங்க வந்து நம்மகிட்ட முறையிடுறாங்க. அந்த முறையிடுறது பலனாக தான் நம்ம இன்னைக்கு வந்து முதற்கட்ட பணிகள் எதுவும் தொடங்கியிருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எது இருக்குது? அளவீடு பணிகள், பொருள்கள் வெளியேற்றம், குடியுரிமை வெளியேற்றம் அந்த மாதிரி வரல. அதாவது ஒரு 50-60 உளவுத்துறை போலீஸ் உள்ளே வராங்க. அவங்கள என்ன ரேஷன் கார்டு ஆதார் கார்டுன்னு கேட்குறாங்க, என்ன வருதுன்னு பார்க்குறாங்க. அப்போ மக்கள் ஒரே பதட்டங்கள் இருக்காங்க. இதை விட பெரிய கொடுமை, அவன் இன்ன வரைக்கும் 100 வருஷமாக பாடுபட்டு ஒரு சொத்தோட மதிப்பை சேர்த்து வச்சுருக்கப்ப அது ஒட்டுமொத்தமாக அதோட மதிப்பை இழந்து 100 வருஷம் பின்னோக்கி போகிற நிலைமை வந்தோடனே அவன் பாடுபட்டு கடன்பட்டு பிள்ளைகள் படிப்பு செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் எதுவுமே செய்ய முடியாமல் இப்போ என்ன ஆகுது, பூரா மன உளைச்சலில் மருந்து பாய்சன் சாப்பிட்ற நிலைமை வந்துருச்சு. இன்றைக்கி 2 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் தொடர்ந்து பின்வரும். அரசோ அதிகார மட்டத்திலையோ எங்களுக்கு கரெக்டான விஷயத்தை நிவாரணத்தை கரெக்டாக கொடுக்காத பட்சத்தில் இது மேலும் இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலையத்தை நிறைவேற்றும். ஆனாலும் இதுக்கு வந்து எங்களுக்கு கொடுக்குற வேண்டிய, எங்களுக்கு சமாதானப்படுத்த வேண்டிய, எங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை உடனடியாக சொல்லுங்கள். உண்மை நிலையை கொண்டு போய் சேருங்க. அது வரைக்கும் எந்த எவிக்ஷன் ப்ராசஸும் தொடங்கக்கூடாது. அப்படியே ஹோல்ட் பண்ணுன்றதை நம்ம கேட்டுக்கோம். ஆளும் தாவேக அரசு எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா வந்து உங்களுக்கு போதிய பாதுகாப்பு தருவோம், உங்களை வெளியேற்ற விடமாட்டோம்னு சொல்லி வரனாரு. அதெல்லாம் அவர் 1-2 நாளில் ரிவ்யூ பெட்டிஷன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட திங்கக்கிழமை ஆயிடுச்சு, இன்னும் வரல. வராத பட்சத்தில் நம்ம காலம் தாழ்த்த வேணாம்னு நம்ம நினைக்கிறோம். அது எம்எல்ஏ சொன்னதுக்காட்டியும் எங்கள் பொறுப்பு அமைச்சர் சட்டத்துறை அமைச்சரே அந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். 19க்கு முன்னாடி அவர்கிட்ட அறிக்கை இருக்குது, சீராய்வு மனு போட போகிறோம். 19க்கு அப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி அறிக்கையை கொடுத்துருந்தா, ப்ரெஸ் மீட்டில் டைரெக்டாக கொடுத்துருந்தா எங்களுக்கு ஓரளவு சமாதானமாக இருக்கும். அந்த மாதிரி அவர் ஊடகவாயிலையோ எதுவுமே தெரிவிக்காது. இன்னும் பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. ஆகஸ்ட் 7 மிக பிரமாண்டமான ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. அப்போ வந்து அனைத்து அரசியல்வாதிகளும் இங்கே கலந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. சீராய்வு மனு தாக்கல் செய்ய இவ்வளோ தாமதிங்க
அதாவது முன்னாடி இருந்த அரசுகளில் ஏற்கனவே ஜான் கென்னடி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு தான். ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து உண்மை நிலையை முன்னாடி சொல்லலை. இன்றைக்கி அப்படியே அவங்க வந்து எங்களோட உண்மை நிலையை சொல்லணும்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன நிலைப்பாடு இருக்காங்க தெரியல. ஆனால் மாடிஃபிகேஷன் ஆர்டரில் இப்போ சமூக நலத்துறையிலேருந்து பிற்படுத்தும் நலத்துறையிலேருந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. அங்கே கரெக்டான வாதத்தை இன்ன வரைக்கும் எடுத்து வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இன்னும் சீனியர் அட்வொகேட் வச்சு கரெக்டான வாதத்தை கொண்டு போகணும்.